அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. ஜென் இசட் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது 1995லேருந்து 2012 வரைக்கும் பிறந்தவர்கள். இவங்க அவங்களோட நடை செயல்பாடு இது எல்லாமே பெற்றோர்களுக்கு அதிகமான கோபத்தை கொடுக்கும். இன்றைய காலகட்டத்தில் இப்போ இருக்கிற இந்த டிஜிட்டல் ஜென்ரேஷனில் அவங்க வேலைக்கு போகிறதுக்கு தவிர்ப்பாங்க, வேலை செய்ய விரும்ப மாட்டாங்க, தன்னோட இஷ்டத்துக்கு மட்டும்தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. கூட இருக்க அதாவது உடன் பிறந்தவர்களோ பெற்றோர்களுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அப்படி புரிஞ்சுக்குவாங்கன்னு நினச்சி பெற்றோர்கள் அவர்களுக்கு தகுந்த மாதிரி பொறுமையாக நிதானமாக அமைதியாக பேசுனீங்கன்னா அவங்க இன்னமும் வீணாக போயிடுவாங்கங்கிறது பெற்றோர்கள் புரிஞ்சுக்கணும். எந்த சூழல்லையுமே பெற்றோர்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா கூட அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. எனக்கு தேவையில்லைன்னு எடுத்துக்குவாங்க. இது அன்றாடம் நடக்கக்கூடியது தானேன்னு எடுத்துக்குவாங்க. அதனால் ஒவ்வொரு பெற்றோர்களுமே அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதாவது வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க, திருமணம் செய்ய மாட்டேங்கிறாங்க, வீட்டில் அவர்களுடைய வேலைகளை செஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, தனிமையில் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கான உளவியல் பகுப்பாய்வு செய்து அவர்களை இந்த உலகத்திற்கு டிஜிட்டலுக்கு தகுந்த மாதிரி ஃபிட் பண்ணுறதுக்கான தெரப்பியூட்டிக் கன்சல்டன்சி சர்வீஸை எடுக்கும் பொழுது அவர்கள் இயல்பு நிலைக்கு மாற்ற முடியும். இல்லைன்னா இது இவர்களுக்கு மட்டும் பாதிக்காது, அடுத்த ஜென்ரேஷன் என்று சொல்லக்கூடிய இதை விட 2 மடங்கு பாதிப்பை உண்டாகும். இவர்களுடைய லைஃப்பும் ஃபெயிலியர் ஆகிருங்கிறது புரிஞ்சுக்கிட்டு இவர்களுக்கு உதவிங்கிற பேரில் ஆறுதலும் அட்வைஸும் கொடுக்கறதை தவிர்த்துக்கிட்டு வளர்ச்சிக்கான வழிகளை கொடுப்பது தான் சிறந்ததாக இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா இந்த ஜென் இசட் ஜென்ரேஷன் தலைமுறையில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்த மதிப்பு அந்த வயதுக்கான மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. எனக்கும் தன்னை வயது மூத்தவர்களை ஆனாலும் தனக்கு ஈக்குவலாக தான் பார்ப்பாங்க. யாருடைய அட்வைஸும் எடுத்துக்க மாட்டாங்க. அது வேலைக்கு போகிற இடமானாலும் சரி, குடும்ப ரீதியாக இருந்தாலும் சரி, லைஃப் பார்ட்னர்கிட்டையானாலும் சரி, எந்த விஷயத்துலையுமே தனக்கு சமமாகவும் தனக்கு கீழேயும் தான் பார்க்க தெரியும். எல்லாத்தையுமே உதாசீனப்படுத்தி தான் பேசுவாங்க. செயல்பாடுகள் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருப்பாங்க. இவர்களை முறைப்படுத்துவதற்கு அறிவுரையும் ஆலோசனையும் வழி அமைக்காது. இவங்க தெரிஞ்சு புரிஞ்சு அடிபட்டு வந்துக்குவாங்க, மாற்றிக்குவாங்க, பின்னாடி சரியாயிரும். நானும் சின்ன வயசில் இப்படி தான் இருந்தேன், இப்போ டெவலப் ஆகலையா அப்படின்னா உங்கள் பெற்றோர்களாகிய உங்களுடைய காலகட்டங்கள் வேறு, இவர்களுடைய ஜென்ரேஷன் என்பது வேறு. இவர்களுடைய ஜென்ரேஷனை மாற்ற இவர்களுடைய வயதிலிருந்து 10% டைம் தேவைப்படும். இவர்களுடைய பிரச்சனையிலிருந்து விடுபட்டு இயல்பு நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு. அதனால் பெற்றோர்கள் இவர்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு இவர்களுக்கு வழிகாட்டுதல் தான் தேவையே தவிர அறிவுரையும் ஆலோசனையும் தேவைப்படாது. அதாவது பாசிட்டிவ் பேரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரண்ட்ஸ் அந்த குழந்தைக்கு தகுந்த, அதாவது உங்கள் மகனோ மகளோ 27 வயசு 30 வயசுனா உங்களுக்கு மகனோ மகளோ குழந்தை தான். அப்போது நீங்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி பொறுமையாக பேசினா தான் கேட்பாங்க, நிதானமாக சொன்னால் தான் கேட்பாங்க. கொஞ்சம் சத்தமாக பேசுனா டென்ஷன் ஆயிடுவாங்க, கோவப்படுவாங்க, பேசுகிறத தவிர்த்துருவாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் பாசிட்டிவ் பேரண்ட்டாகவே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க அடாப்ட் ஆவாங்க. வெளியுலகத்துக்கு சமூகம்னு சொல்லக்கூடிய உறவினர் மத்தியிலையும் கூட அவங்க அடாப்ட் ஆக மாட்டாங்க. இவங்கனால வேலைக்கு போய் வேலை செய்ய முடியாது. அது ஐடி கம்பெனியாக இருக்கலாம், தொழில் செய்கிறவங்களா இருக்கலாம், இல்லை இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம். அந்த இடத்துல போய் இவங்கனால அடாப்ட் ஆகி இவங்களுக்கு தகுந்த மாதிரியே பொறுமையாக நிதானமாக உலகத்தில் யாருமே பேச மாட்டாங்கங்கிறது பெற்றோர்கள் என்னைக்கு உணர்ந்து இவர்களுக்கான வழிகாட்டுதல் ஒன்று எடுக்கிறீங்களோ அன்னைக்கு தான் இவர்களுடைய நடை உடை பாவனை மாற்ற முடியும். அதற்கு குறைந்தது 3 மாதங்களிலிருந்து அவர்களுடைய கோஆப்ரேஷனை பொறுத்து, அதாவது தனக்கு வளர்ச்சி வேண்டும் என்ற பட்சத்தில் அவர்களாக வரும்பொழுது அந்த 3 மாதத்திலிருந்து 1 வருடம் அல்லது 3 வருடங்கள் கூட தேவைப்படலாம். இதற்கு தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் தனி மனிதனின் வளர்ச்சிக்காக ஜென் இசட் ஜென்ரேஷனில் ஏற்படக்கூடிய இவர்களின் கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக நலன் இவற்றில் ஏற்படும் பாதிப்புகளை கண்டறிந்து மறுசீரமைக்க உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மைண்ட்செட் நாலேஜ் தெரப்பியில் எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.